ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியா சமையல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து ஒரு ஷாப்பிங் மினி விலாக் தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். காலையில் 8:30 மணிக்கெல்லாமே நாங்கள் கிளம்பிட்டோம். நாங்கள் வந்து இப்போ தஞ்சாவூருக்கு தான் போயிட்டுருக்கோம். பஸ்ஸில் தான் போகிறோம். ஹர்ஷன் வந்து ரொம்ப பஸ்ஸு யூஸ் பண்ணதில்லை, அதனால் இன்றைக்கி பஸ்ஸில் அழைச்சிட்டு போகிறப்ப ரொம்ப ஹாப்பியாக வந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தான். தஞ்சாவூருக்கு எதுக்கு போகிறோன்னா, தர்ஷினி கொஞ்சம் ட்ரெஸ் எடுக்க வேண்டியது இருக்குது. இப்போ ஆடி சேல் போயிட்டுருக்கு, அதனால் கொஞ்சம் ட்ரெஸ் எடுத்து கொடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் தஞ்சாவூர் போயிட்டுருக்கோம். பஸ்ஸை விட்டு இறங்கி அங்கேருந்து ஆட்டோவில் வந்து கடைக்கு வந்துவிட்டோம். இப்போ எந்த கடைக்கு வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூரில் புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற ஆதிகாலத்து அலங்கார மாளிகைக்கு தான் வந்திருக்கோம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வர்றேன். ஒரு 1 மந்த்து தான் இருக்கும் இந்த ஷாப் ஓப்பன் பண்ணி. உள்ளே போயிட்டு கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த வீக்கில் தான் இப்போ ஃபேஷனான வருது. இது போட்டால் அழகாக இருக்கும். நல்லா இருக்குது, இது சூப்பராக இருக்குது. இது நல்லாயிருக்கு, போன தடவை போட்டதும் நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட் போய் ட்ரை பண்ணிட்டு வந்துறியா? பிடிச்சிருக்கு எல்லாமே. ஓரளவுக்கு தர்ஷினிக்குள்ள ஷாப்பிங் எல்லாமே முடிச்சாச்சு. இப்போ லன்ச் டைம் ஆகிடுச்சு. அர்ஷனுக்கும் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஹோட்டலுக்கு தான் போக போகிறோம். அங்கே உட்காந்துக்கோ, நான் வரேன். இப்போ நாங்கள் ஞானம் ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே சாப்பாடு ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த சைடு வரும்போது நாங்கள் ஞானத்தில் தான் சாப்பிடுவோம். ஃபஸ்ட்டு ஒரு ஹாட்டாக ஒரு சூப் கொடுப்பாங்க. மீல்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். தர்ஷினி வந்து சாம்பார் சாதம் ஆர்டர் பண்ணியிருந்தா. நானும் ஹர்ஷனும் மீல்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எந்த ஃபுட்டு வாங்கினாலுமே இங்கே டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும். நிறைய சைட் டிஷ் வச்சுருப்பாங்க. நம்மளால் ஃபுல்லாக சாப்பிட தான் முடியாது, அந்தளவுக்கு வெரைட்டி கொடுத்துருப்பாங்க. டேஸ்ட்டும் வேறு லெவலாக இருக்கும். ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஆனந்தத்துக்கு போக போகிறோம். ஹர்ஷன் வந்து இந்த பருப்பு பொடியும் நெய்யும் போட்டுமே சாப்பிட்டா, அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சாப்பிட்டுட்டு இப்போ ஆனந்தத்துக்கு வந்தாச்சு. இங்கே வந்து எனக்கு சாரீஸ் பார்க்கணும், ஹர்ஷனுக்கு வந்து கொஞ்சம் ட்ரெஸ் எடுக்கணும். உள்ளே போயிட்டு பார்க்கலாம். நல்ல கூட்டம் இருந்துச்சு. இப்போயே மணி 3 ஆகிடுச்சு. என் கூட என் ஃப்ரெண்டு மாலதி, அப்புறம் பக்கத்தில் எங்கள் அண்ணி எல்லாருமே வந்திருந்தாங்க. எல்லாருமே அவங்கவுங்க தனித்தனியாக அப்படியே ஷாப்பிங் பண்ணிவிட்டு வெளியில் வந்து இப்படியே உட்காந்துட்டோம். இப்போ டீ, காஃபி, ஸ்நாக்ஸ் எல்லாமே இங்கே ஆர்டர் பண்ணியிருக்கோம் ஆனந்தத்துக்கு வெளியில். அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். சாப்பிட்டுட்டு இப்போ மன்னார்குடி பஸ் ஏறி போக வேண்டியது தான். எல்லாருமே ஃபுல் டயர்டாயாச்சு. ஏன்னா காலையிலேருந்து சுற்றுறோம், அதனால ரொம்ப டயர்டாயிட்டோம். ஒரு வழியாக டீலாம் குடிச்சிட்டு இப்போ பஸ்ஸுக்கு வந்து ஏறி உட்காந்துட்டோம். மன்னார்குடி பஸ்ஸில் தான் இருக்கோம். இப்போயே மணி 6 ஆகிடுச்சு. இப்போ நாங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு எப்படியா இருந்தாலும் ஒரு 8 மணி ஆகிடும். கலெக்ஷன்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. விலையும் சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருந்துச்சு. வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த பெரிய பக்கெட் எல்லாமே இந்த ஆதிகாலத்து அலங்கார மாளிகையில் வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்க. இதெல்லாம் எடுத்துகிட்டு எங்களால் வண்டியில் வர முடியல, அதனால் பசங்களை மட்டும் ஆட்டோவில் அனுப்பி விட்டாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.